அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரவிந்த் லைட்ஸ் ஆன் அமெரிக்கா. அந்த நாட்டுக்கு சொந்தமான 2 மிகப்பெரிய போர் மனத்தங்கி கப்பல் USS நிமிட்ஸ் மற்றும் USS ரொனால்ட் ரீகன். USS நிமிட்ஸ் போன்ற கப்பலை போன வருடம் 2020 சீனாக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போர் பயிற்சியில் அமெரிக்கன்ஸ் ஈடுபடும் போது சீனா தனது கோபத்தை அவங்க வெளிப்படுத்தினாங்க. ஒரு கட்டத்தில் ஏர்கிராஃப்ட் கேரியர் கில்லர் மிசைல் என்று அழைக்கப்படும் ஒரு பேலிஸ்டிக் மிசைல் சோதனையை சைனீஸ் வெற்றிகரமாக பண்ணி முடிச்சது மட்டும் இல்லாமல் அது ஒரு DF சீரிஸ் கொண்ட ஒரு மிசைல். அந்த மிசைலோட தன்மை என்னதுன்னா போர்மன தங்கி கப்பலை தாக்கி அழிக்கக்கூடிய ஒரு ஏவுகணை. அது போன்ற சோதனையில் அவங்க ஈடுபட்டாங்க. அதை தாண்டி அமெரிக்கன்ஸ் ஒரு கட்டத்தில் மிகப்பெரிய அழுத்தத்தை தென்சீன கடலில் கொடுக்கும் போது சீனா தன்னிடம் உள்ள ஒரு கடைசி ஆயுதத்தை அவங்க வெளிக்கொண்டு வந்தாங்க. அந்த ஆயுதத்தின் பெயர் H-20 பாம்பர். 2020 நவம்பர் மாதம் மணிக்கு சீனா இராணுவம் சம்பந்தமான ஒரு சித்தரிக்கப்பட்ட ஒரு பதிவை அவங்க இன்டர்நெட்டில் அவங்க போஸ்ட் பண்ணுறாங்க. அந்த பதிவில் சைனீஸ்க்கு சொந்தமான H-20 என்று அழைக்கப்படும் அந்த பாம்பரை பயன்படுத்தி அமெரிக்காவோட குவாம் என்று அழைக்கப்படும் அந்த மிலிட்ரி பேஸ், அந்த இராணுவ தளத்தை முழுமையாக தாக்கி அழிக்கக்கூடிய ஒரு பதிவை அவங்க போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. H-20 பாம்பரால் உண்மையாகவே அமெரிக்கன்ஸோட இராணுவ தளத்தை அழிக்க முடியுமா இல்லைன்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் சீனாவின் கடைசி ஆயுதம் அந்த H-20 பாம்பர். அதற்கு காரணம் அந்த H-20 பாம்பரோட பல முக்கிய சக்திகள். ஃப்ரீ ரேஞ்ச் 10,000 கிலோமீட்டர். ஒரு வாட்டி அந்த H-20 பாம்பருக்கு ஃபீல் கொடுத்தா போதும், அதால் தொடர்ச்சியாக 10,000 கிலோமீட்டர் வரைக்கும் ட்ராவல் பண்ண முடியும். அதற்கடுத்தபடி ஸ்டெல்தி ஃபீச்சர்ஸ். வடிவம் மட்டும் இல்லாமல் அதில் பயன்படுத்தப்பட்ட இன்டர்னல் பேஸ் செக்ஷன் ஆயுதங்கள். அதாவது அதில் எந்த விதமான ஆயுதத்தையும் அங்கே வெளியே கொண்டு போக மாட்டாங்க. இப்படி ஒரு 5ஆம் தலைமுறை போர் மனத்தில் இன்டர்னல் பேஸ் செக்ஷனில் கொண்டு போவாங்களோ அதே மாதிரி தான் இதில் கொண்டு போவாங்க. அதன் காரணமாக தான் அதை ஸ்டெல்த் ஃபீச்சர் கொண்ட ஒரு பாம்பர்னு சொல்லிட்டு அவங்க அழைக்கிறாங்க. இதை பயன்படுத்தி எதிரிகளின் அந்த ரேடார் ஜோனுக்குள்ளே ரொம்ப ஈஸியாக அந்த H-20 பாம்பரால் உள்ள என்ட்ரி கொடுக்க முடியும். அந்த H-20 பாம்பரோட ஸ்பீடு ஒரு சப்சானிக் ஸ்பீட். இருந்தாலும் அந்த H-20 பாம்பரால் 3000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு டார்கெட்டை தாக்கி அழிக்கக்கூடிய ஒரு ஏவுகணையை சுமந்து போக முடியும். ஸோ 3000 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொண்ட ஒரு மிசைலை இந்த H-20 பாம்பரால் கேரி பண்ணின்னு போக முடியும். மேக்ஸிமமாக இந்த H-20 பாம்பரோட அந்த பேலோட எவ்வளோனா 40 டன். 40லேருந்து 45 டன் ஆஃப் பேலோட இதால் ரொம்ப எளிமையாக சுமந்து போக முடியும். சைனாவிடம் உள்ள அந்த DF சீரீஸில் இருக்கக்கூடிய ஹைப்பர்சோனிக் க்ரூஸ் மிசைல் ஆரம்பிக்கப்பட்டு ஹைப்பர்சோனிக் கிளைடட் வெஹிக்கிள். ஹைப்பர்சோனிக் கிளைட் வெஹிக்கிள் சைனாவிடம் இருக்கா இல்லையா? இருக்குது. DF-17. இந்த DF-17ஓட ரேஞ்ச் 2500 கிலோமீட்டர். 2500 கிலோமீட்டர் கொண்ட ஒரு DF-17 ஒரு ஹைப்பர்சோனிக் கிளைட் வெஹிக்கிளை இதில் சுமந்து போக முடியும். அதற்கடுத்தபடி 1லேருந்து 5 ஹைப்பர்சோனிக் க்ரூஸ் மிசைல்ஸை இதால் சுமந்து போக முடியும். இந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பாம்பரை நிச்சயமாக சீனா அமெரிக்கன்ஸுக்கு எதிராக பயன்படுத்தினா மட்டும்தான் அந்த போரில் ஒரு சின்ன ஒரு எச்சரிக்கையாவது அமெரிக்கன்ஸுக்கு அங்கே கொடுக்க முடியும். அதற்கான காரணம் அமெரிக்கா சீனா விடவே 10 மடங்கு இராணுவத்தில் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாடு. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பாம்பரை இந்தியாவுக்கு எதிராக சீனா பயன்படுத்த வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில செய்திகள் இப்போ வந்திருக்கு. அந்த செய்திகள் அமெரிக்கா விடவே அடுத்த கட்டத்துக்கு நம்ம போயிட்டு தான் சொல்லணும். ஏன்னா உண்மையாகவே இந்தியாவோட இராணுவத்தை பார்த்து சீனா அச்சப்பட ஆரம்பிச்சிட்டாங்களா? ஏன்னா அமெரிக்கன்ஸுக்கு எதிராக ஜஸ்ட்டு ஒரு பதிவை மட்டும்தான் அங்கே போஸ்ட் பண்ணாங்க. ஆனால் இப்போ இந்தியாவுக்கு எதிராக கிட்டத்தட்ட லடாக் பகுதிகளிலிருந்து வெறும் 370 கிலோமீட்டர் மட்டும்தான் அந்த ஹாட் அண்ட் பேஸ். அந்த ஹாட் அண்ட் பேஸில் இப்போ சீனா அந்த H-20 பாம்பரை பயன்படுத்தி ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ட்ரையல் டெஸ்ட்டை அவங்க வெற்றிகரமாக பண்ணி முடிச்சிருக்காங்க. ஒரு பக்கம் இந்த பாம்பரை பயன்படுத்தி தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு டார்கெட்டை தாக்கி அழிக்க முடியும், லாங் டிஸ்டன்ஸ் டார்கெட். அதற்கு அடுத்தபடி ஒரு பாம்பர் உருவாக்கின ஒரு முக்கிய காரணமே எதற்காகனா எதிரிடம் உள்ள ரேடார் கருவிகள் மற்றும் வான்வழி பாதுகாப்பு மையத்தை முழுமையாக தாக்கி அழிக்க தான் ஒரு பாம்பரை ஒரு நாடு உருவாக்குறாங்க. அதாவது வான்வழி பாதுகாப்பு மையம் பொருத்தப்பட்ட இடங்கள் இப்போமே ஹை சென்சிட்டிவ் ரேடார் கருவிகள் இருக்கும். அது போன்ற பகுதிகளில் அந்த ஏர் டிஃபென்ஸ் ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கண்டிஷன் இருக்கும் போது இந்த ஒரு போர் மனமும் அவ்வளோ எளிமையாக உள்ள என்ட்ரி கொடுக்க முடியாது. அந்த போர் மனம் உள்ளே போகணும்னா நிச்சயமாக அந்த போர் மனம் எதிரிகளிடம் உள்ள அந்த ரேடார் கருவிகளிடம் சிக்காமல் போனால் மட்டும்தான் அந்த போர் மனம் பாதுகாப்பாக இருக்கும். ஆனால் என்னதான் நீங்கள் ஸ்டெல்த் ஃபீச்சர்ஸ் கொண்டு ஒரு போர் மனத்தை உருவாக்கணும் சரி, ஒரு பாம்பர்கிட்ட இருக்கக்கூடிய வடிவத்தை ஒரு போர் மனத்துக்கு உங்களால் கொடுக்க முடியாது. பாம்பரோட வடிவம் தான் அந்த பாம்பருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாவலன். சைனீஸ் உருவாக்கின இந்த H-20 பாம்பர் ஒரு ஹை ஸ்டெல்த் ஃபீச்சராக இருக்கிற காரணத்தினால் எதிரிகளுடைய அந்த ஜோனுக்குள்ளே ரொம்ப எளிமையாக உள்ள என்ட்ரி கொடுக்க முடியும். அப்படி கொடுக்கும்போது எதிரிகளிடம் உள்ள அந்த ரேடார் கருவிகள் மற்றும் வான்வழி பாதுகாப்பு மையத்தை தாக்கி அழிக்க ஒரு மிகப்பெரிய முயற்சியாக அவங்க எடுப்பாங்க. இப்போ நான் சொன்னது எல்லாமே இந்த H-20 பாம்பரோட அந்த சக்திகள். உடனே நான் சைனாக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. இந்த சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ இது போன்ற ஒரு சக்தி வாய்ந்த ஒரு H-20 பாம்பரை சைனீஸ் இந்தியாவுக்கு எதிராக ஒரு போர் ஏற்படும் போது பயன்படுத்துகிறாங்கன்னா இந்தியா அதை எப்படி தடுத்து நிறுத்த முடியும்? இந்தியாவிடம் S-100 வான்வழி பாதுகாப்பு மையம் இப்போதைக்கு இல்லை. அது வர இன்னும் 5லேருந்து 6 மாதங்கள் ஆகிற பட்சத்தில் இந்தியாவிடம் ஏதாவது ஒரு ஆயுதம் இருக்குது. இந்த ஆன்சர் இஸ் எஸ். முதல்ல நீங்கள் எல்லாருமே ஒரு முக்கிய காரணத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும்.
சீனா இந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த பாம்பரை இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்த என்ன காரணம்? காரணம் இந்தியாவின் இராணுவ சக்தி தான். நாளுக்கு நாள் இந்தியாவின் விமானப்படை நம்ம நினச்சி பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாடாக நம்ம உருவெடுத்துன்னு இருக்கோம். S-400 போன்ற வான்வழி பாதுகாப்பு மையத்தை ஒரு கட்டத்தில் நம்ம வாங்கின பிறகு இன்னும் ஒரு சக்தி வாய்ந்த நாடாக இந்தியா காட்சி கொடுக்குற பட்சத்தில் சீனாக்கு அது ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல். இன்னைக்கு இந்தியா வந்து அந்த 2010 126 ரஃபேல் போர் விமானத்தை வாங்குறதுக்கு ஒரு சின்ன ஒப்பந்தத்தில் பிரான்ஸ் கிட்ட அவங்க ஈடுபட்டாங்க. இன்னைக்கு நம்ம 126 ரஃபேல் போர் விமானத்தை நம்ம வாங்க போகிறது இல்லை, 36 போர் விமானங்கள் மட்டும்தான். அந்த 36ல் நம்ம 20 போர் விமானத்தை நம்ம நாட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். ரஃபேலோட அந்த சக்தியை பார்த்துட்டு நிச்சயமாக சீனா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பயத்துக்கு ஆளாயிருக்காங்க. அதற்கான காரணம் பிரான்ஸ் அந்த நாட்டில் இருந்தபடி நம்ம இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட 6000 கிலோமீட்டருக்கு மேலே ஒரே டேக்கில் நம்ம இந்தியாவின் விமானப்படை வீரர்கள் ஆயுதம் சுமந்தபடி அந்த ரஃபேல் போர் விமானத்தை அங்கேருந்து இங்கே எடுத்துன்னு வந்தாங்க. அதுக்கடுத்தபடி ஒரே ஒரு வாட்டி மட்டும்தான் ஏரில் ரீஃபில் பண்ணாங்க. அந்தளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு லாங் ஸ்டாண்டிங் ஒரு போர் விமானமாக ரஃபேல் போர் விமானம் காட்சி கொடுக்குது. அதற்கு அடுத்தபடி அந்த ரஃபேல் போர் விமானத்தை பயன்படுத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு அணுசக்தி தாக்குதல் கூட பண்ண முடியும்னு சொல்லிட்டு சைனாக்கு நல்லாவே தெரியும். ஒரு பக்கம் ரஃபேல் போர் விமானத்தை பயன்படுத்தி ஒரு நியூக்ளியர் ஸ்ட்ரைக், அதாவது ஒரு ஏர் டு கிரவுண்ட் ஸ்ட்ரைக்கில் ரஃபேலிடம் உள்ள அந்த ஸ்கேல்ப் ஒரே ஒரு ஏவுகணை போதுமானது. இன்னொரு பக்கம் LC தேஜஸ், அந்த விமானத்தால் இந்த விதமான ரடார் கருவிகளை ஜாம் பண்ண முடியும். எதிரிகளிடமிருந்து வரக்கூடிய அந்த எதிர் ஏவுகணைகளை டோட்டலாகவே திசை திருப்பக்கூடிய சக்தி அதுக்கிட்ட இருக்குது. இந்தியா மற்றும் சீனா இந்த இரு நாட்டோட அந்த விமானப்படைகள் மற்றும் அந்த ஏவுகணைகளை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய வீக்னஸ் இருக்குங்க. சீனாவிடம் உள்ள இந்த ஏவுகணைக்குமே பெரிய அளவுக்கு அந்த சீக்கஸ் இல்லை. பேசிக்கான இன்டர்னல் கைடன்ஸ் ரேடார் ஹார்மிங் சிக்னல்ஸ் மட்டும் தான் அங்கே பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இந்தியாவிடம் உள்ள அந்த சீக்கரை பார்க்கும்போது நிச்சயமாக சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கு. இப்போ நான் சொன்னது எல்லாமே அந்த விமானங்கள் தான். இப்போ கொஞ்சம் அடுத்த அந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் கிட்ட போகலாம். சீனா இந்தியர்கள் மீது ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைலை செலுத்தும் போது அந்த க்ரூஸ் மிசைலை தடுத்து நிறுத்த முடியுமா முடியாதா? ஒரு க்ரூஸ் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் மற்றும் பேலஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம், இந்த இரண்டுக்கான அந்த வேறுபாடு என்ன? BMD சீரிஸ் பார்த்தவங்களுக்கு இப்போ நான் சொல்ல போகிற இந்த கான்செப்ட் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. பார்க்கலன்னா பிரச்சனை இல்லை, கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் கேளுங்க. ஸோ பார்க்க விரும்புகிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். பேலஸ்டிக் மிசைல் இந்த டேரக்ஷனில் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப எளிமையாக கண்டுபிடிக்க முடியும். ஆனால் ஒரு க்ரூஸ் மிசைலை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அதற்கு காரணம் க்ரூஸ் மிசைலுக்கு இன்னொரு பெயர் இருக்குது, மேன்ட் ஏர்கிராஃப்ட் ஃப்ளைங் அட் லோ ஹைட். மேன்ட் ஏர்கிராஃப்ட் அதற்கான அர்த்தம் என்னதுன்னா, ஒரு க்ரூஸ் மிசைலை ஒரு பைலட் ஆஃபீஸருக்கு நிகராக கம்பேர் பண்ணுவாங்க. ஒரு பைலட் ஆஃபீஸர் இருக்காரு, அந்த போர் விமானத்தை அவர் இந்த திசையில் வேணாலும் அவர் ஓட்டின்னு போக முடியும். அதே மாதிரி தான் அந்த க்ரூஸ் மிசைல் இந்த திசையில் வேணாலும் வர வாய்ப்பு இருக்குது. அதற்கு காரணம் அந்த க்ரூஸ் மிசைலில் பயன்படுத்தக்கூடிய சீக்கஸ் மிட்கோஸ் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ அந்த டார்கெட்டோட திசை மாறுற பட்சத்தில் கூட அந்த க்ரூஸ் மிசைல் வந்து அந்த டார்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்க முடியும். அந்தளவுக்கு ஒரு திறன் வாய்ந்த ஒரு ஏவுகணை ஒரு க்ரூஸ் மிசைல். ஸோ ஒரு க்ரூஸ் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து ரொம்பவே ஒரு பின் பாயிண்ட் அக்யூரஸியாக இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம பதிலுக்கு நம்ம தாக்கி அழிக்க முடியும். ஆனால் இதற்கும் இந்தியாவிடம் ஒரு தீர்வு உள்ளது. ஏற்கனவே அந்த BMD ப்ராஜெக்டில் AAD என்று அழைக்கப்படும் அட்வான்ஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், இது முழுக்க முழுக்க க்ரூஸ் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம்க்கு எதிராக உருவாக்கப்பட்ட ஒரு முக்கிய வான்வழி பாதுகாப்பு மையம். ஸோ இந்தியாவால் ஒரு நியூக்ளியர் டிப்டு ஒரு க்ரூஸ் மிசைலை கூட தாக்கி அழிக்க முடியும்னு சொல்லிட்டு DRDO அந்த அமைப்போட சீஃப் ஆஃபீஸர் டாக்டர் VK சரஸ்வத் அவர்கள் ஏற்கனவே தெரிவிச்சிருப்பாரு. அதற்கான பணியை நம்ம ஏற்கனவே வெற்றிகரமாக பண்ணி முடிச்சிடுன்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காரு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். அந்த அட்வான்ஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பற்றி நான் சொன்னால் கூட மக்கள் புரிஞ்சிக்க மாட்டீங்க. ஆகாஷ் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட அந்த சக்திகளை பற்றி நான் சொன்னாலே நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஆகாஷ் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நம்ம ஒன்ஸ் பயன்படுத்தின பிறகு தான் இஸ்ரேல் நாட்டிடம் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான டிஃபென்ஸ் கருவி டேவிட் ஸ்டிங்குன்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. அந்த கருவியை நம்ம வாங்க வேணாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். அதற்கு காரணம் ஆகாஷ் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் பயன்படுத்தின அந்த சீக்கஸ். ஒரு ஏவுகணைகளுமே ஆகாஷ் டிஃபென்ஸ் சிஸ்டத்தால் லேசர் ஆப்டிக்கல் ப்ராக்சிமிட்டியை கொடுக்க முடியும். அந்த லேசர் ஆப்டிக்கல் ப்ராக்சிமிட்டியை பயன்படுத்தி வரக்கூடிய அந்த எதிர் க்ரூஸ் மிசைல்ஸை துல்லியம் மாறாமல் தாக்கி அழிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு க்ரூஸ் மிசைல்ஸ் அவங்க செலுத்துறாங்கன்னா அந்த ஒரு க்ரூஸ் மிசைலை தாக்கி அழிக்க ஆகாஷ் வான்வழி பாதுகாப்பு மையத்திலிருந்து 2 க்ரூஸ் மிசைல்ஸ் செலுத்தப்படும். அதுக்கடுத்தபடி டியூவல் பல்ஸ் டெக்னாலஜி. அந்த டியூவல் பல்ஸ் டெக்னாலஜி பற்றிலாம் நம்ம சேனலில் நம்ம பல முறை பேசியிருப்போம். அந்த டியூவல் பல்ஸ் டெக்னாலஜி தான் மிட்கோஸில் ஒரு மிகப்பெரிய ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டை கொடுக்க முடியும். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை பயன்படுத்தி அந்த டார்கெட்டோட திசை மாறுற பட்சத்தில் கூட துல்லியம் மாறாமல் அந்த இரட்டை ஏவுகணை கொண்டு நம்ம அந்த தாக்குதலை பண்ண முடியும். இப்போது ஆகாஷ் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டமை நீங்கள் அப்படியே தள்ளி வச்சுருங்க. பேரக் 8 மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம். ப்ரோ, இந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து நம்ம இந்தியாவின் செகண்ட் ஏர்கிராஃப்ட் கேரியரில் தான் இதை நம்ம பயன்படுத்த போகிறோம்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு பதிவில் சொன்னீங்க. இதை எப்படி ப்ரோ நம்ம இந்தியாவின் இராணுவத்தில் பயன்படுத்த முடியும்? இஸ்ரேல் மற்றும் இந்தியா இந்த இரு நாட்டோட பல முக்கிய நிறுவனங்கள் தான் இந்த பேரக் 8 மிசைலை உருவாக்குனாங்க. அப்படி உருவாக்கும் போது அவங்க இன்னொரு முக்கியமான ஆப்ஷனாக சொன்னாங்க, இதை இந்தியாவின் கடற்படை மட்டும் பயன்படுத்தவானா, தேவைப்பட்டால் இந்தியாவின் தரைப்படை அதாவது இந்தியன் ஆர்மி ஃபோர்ஸ் கூட இதை பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு ஏற்கனவே இஸ்ரேல் வந்து ஒரு பர்மிஷன் மற்றும் பல முக்கியமான ஆப்ஷன்ஸை இதில் கொடுத்துருக்காங்க. அதற்கான ப்ரூஃப் தான் நீங்கள் பார்க்குறீங்க.
ஸோ பேரக் 8 மிசைலோட சிறப்பம்சம் என்னதுன்னா, கடற்படையில் நம்ம அதை பயன்படுத்தும் போது ஸ்கிம்மிங் கில்லர்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. ஸ்கிம்மிங் கில்லருக்கான அர்த்தம் என்னதுன்னா, ரொம்பவே லோ ஹைட்டில் வரக்கூடிய ஒரு டார்கெட்டை கூட தாக்கி அழிக்க முடியும். 500 மீட்டரில் ஆரம்பிக்கப்பட்டு 150 கிலோமீட்டர் ஹைட்டில் வரக்கூடிய இந்த விதமான ஏவுகணைகளாக இருந்தாலும் சரி, இந்த விதமான க்ரூஸ் மிசைலாக இருந்தாலும் சரி, குறிப்பாக க்ரூஸ் மிசைலாக இருந்தாலும் சரி, அதை இன்டர்செப்ட் பண்ணக்கூடிய திறமை இதுகிட்ட இருக்குது. இதிலிருந்து செலுத்தக்கூடிய பதில் க்ரூஸ் மிசைல்ஸ் எல்லாமே ஹைப்பர்சோனிக் ஸ்பீட். ஒரு பக்கம் இந்த பேரக் 8 மிசைலை பயன்படுத்தி 360 டிகிரி கோணத்தில் ஒரு தாக்குதலை பண்ண முடியும். ஆகாஷ் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் பயன்படுத்தி இரட்டை தாக்குதலை பண்ண முடியும். அதுக்கு அடுத்தபடி பிருத்திவி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். அந்த பிருத்திவி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பற்றி நம்ம BMD ப்ராஜெக்டை நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருப்போம். அதில் நிறைய ஹைப்பர்சானிக் இன்டர்செப்ட் மிசைல்ஸ் இருக்குது. குறிப்பாக ஸ்பாட் ஃபிஷ் லாங் ரேஞ்ச் ட்ராக்கிங் ரேடார். 600 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு கிரிக்கெட் பால் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டை கூட இதால் ரொம்ப எளிமையாக கண்டுபிடிக்க முடியும். இந்தியா பிரத்யேகமாக இது போன்ற அணுசக்தி தாக்குதல், ஒரு க்ரூஸ் மிசைலாக இருந்தாலும் சரி, ஒரு பேலிஸ்டிக் மிசைலாக இருந்தாலும் சரி, விமானப்படையை பயன்படுத்தி இப்படி பாதுகாப்பதுன்னு சொல்லிட்டு 2018 ஒரு முக்கிய பயிற்சி எடுத்திருக்காங்க, ககன் சக்தி. ஸோ நீங்கள் ககன் சக்திக்கான அந்த வார்த்தையை நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். 13 நாட்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸசைஸில் நம்ம ஈடுபட்டிருப்போம். LCA தேஜஸ் அந்த விமானத்தை தான் நம்ம முக்கியமாக பயன்படுத்தியிருப்போம். ஸோ இந்த வீடியோக்கான ஆன்சர் இந்த வீடியோவில் மட்டும் இல்லைங்க, பல வீடியோஸை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இப்போ நான் சொல்கிற அந்த ஒரு வார்த்தையை நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்துருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த H-20 பாம்பரோட மேக்ஸிமம் ஸ்பீடு சப்சானிக் ஸ்பீட். ஒரு சப்சானிக் ஸ்பீடில் போகக்கூடிய ஒரு பாம்பர் இல்லாட்டி ஒரு விமானத்தை ரொம்ப எளிமையாகவே நம்ம பிரம்மோஸ் பண்ணுற சூப்பர்சானிக் மிசைலை பயன்படுத்தி தாக்கி அழிக்க முடியும். இதற்கு மத்தியில் தான் 40 N6 கொண்ட ஒரு அசுரத்தனமான ஒரு ஏவுகணையை நம்ம வாங்க போகிறோம். அந்த ஏவுகணை ஒரு முக்கியமான ஒரு வான்வழி பாதுகாப்பு மையத்தில் இருக்குது. அதுதான் S-400 வான்வழி பாதுகாப்பு மையம். ஒளியின் வேகத்தை விட 8 மடங்கு வேகமாக போக முடியும். 400 கிலோமீட்டர் அந்த சேஸை கொடுக்க முடியும். 400 கிலோமீட்டருக்கும் அந்த துரத்தின் போய் அந்த எதிரியை தாக்கி அழிச்சிட்டு பிறகு தான் அந்த 40 N6 அந்த டார்கெட்டை அதை அக்கம்ப்ளிஷ் பண்ணோம். அந்தளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஏவுகணை அந்த S-400 வான்வழி பாதுகாப்பு மையத்தில் இருக்குது. நீங்கள் என்ன தான் ஸ்டெல்த் ஃபீச்சர்ஸ் கொண்டு J-20 போர் விமானத்தை உருவாக்கினாலும் சரி, J-11, J-15 போன்ற மற்ற போர் விமானங்கள் இருந்தாலும் சரி, சீனாவிடம் உள்ள அந்த பாம்பரை சீனா பயன்படுத்தும் போது தான் அவங்க கொஞ்சம் சந்தோஷமாக இருக்க முடியும். ஸோ இது போன்ற பாம்பர் உங்ககிட்ட இல்லைல்ல, ஸோ பார்த்துக்கோ இந்தியா, நான் பாம்பர் பயன்படுத்துகிறேன், ஆனால் இந்த பாம்பரை நம்ம தாக்கி அழிக்க முடியும்னு சொல்லிட்டு சீனாக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் ஒரு சைக்காலஜிக்கலாக ஒரு த்ரெட் கொடுக்க மட்டும்தான் இந்த H-20 பாம்பரை சீனா இப்போ சோதிச்சு பார்த்துருக்காங்க. ஏன்னா இந்தியா கிட்ட இருக்கக்கூடிய அந்த சக்தியே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த மிசைல் ஆப்ஷன்ஸ், கூடவே இந்தியாவின் விமானப்படை, இது போன்ற பல சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் இருக்கிற பட்சத்தில் சைனாவால் என்னங்க பண்ண முடியும்? ஸோ இதுதான் ஒரு முக்கியமான ஒரு காரணம். இன்றைக்கி நம்ம பதிவு முடிச்சுக்கலாம். நாளைக்கு செய்திகள் மற்றும் பல முக்கியமான ஜியோ பாலிட்டிக்ஸை நம்ம பேசலாம். சைனிங் ஆஃப் அரவிந்த் லட்சன் சேனல். நன்றி, ஜெய்ஹிந்த்.